அதங்களை பற்றி நற்சிந்தனை கேட்போமா? ஆமென். ஆமென். அவர் இணைந்திருப்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:2 வாசிக்கலாமா? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிராக்கெட்ல செய்யலாம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, செயலானா சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி, முதல்ல இரக்கத்தை குறித்து வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் தான் பிரகாசிக்க பண்ணுகிற விஷயம். இல்ல 3 விஷயத்த சங்கீதக்காரன் பேசியிருக்கிறார். இறங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கணும் இல்லையா? அப்படி ஒருவேளை அவர் நமக்கு இறங்கலைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த நம்ம முழு வேதாமத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கெல்லாம் இறங்கினாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு விடுதலையே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் இறங்கினார். அவர் இரக்கத்தின் நிமித்தம் தான் விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, கானானுக்குள்ள பிரவேசிக்க அவர் இறங்கினார். அதனாலதான் யோசுவும் காலேபும் அதை பங்கிட்டு கொடுக்க ஆண்டு உதவி செய்தார். இப்படி எல்லா பரிசுத்தவங்களையும் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் இறங்கி எல்லாவற்றையும் செய்தார். 38 வருஷம் படுக்கை அவர் இறங்கி போய் தான் மனதுருகி மனம் இறங்கி போய் அவர் என்ன செய்தாருங்க, அந்த படுக்கையை மாற்றி போட்டார். வீட்டுக்குள்ள 4 பேரு அதை கட்டில் கிடையா கட்டி இறக்கி விடுறாங்க ஒரு வியாதிஸ்னு. அவர்களுக்கு அவர் மனதுருகி மனம் இறங்கி தான் என்ன செய்தாருங்க, விடுதலை கொடுத்தார். இப்படி எல்லாரும் அந்த 10 குஷ்டரோகிகள், பார்வை இல்லாதவன், மரண தருவாயில இருந்த லாசருக்கு, இல்ல அந்த வாலிபனுக்கு, அந்த சிறு பெண்ணுக்கு, சிறு பெண்ணுக்கு எல்லாருக்குமே அந்த இறங்கி அப்படிங்கிறது என்னன்னா, பரலோக தேவன் மனுபுத்திராகிய அது மனுஷனாகிய மனுஷியாக நமக்கு இறங்குவது எத்தனை பெரிய சாக்கியம் இல்ல. ஆனா அதை கர்த்தர் நமக்காக செய்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு செய்கிறார். இன்றைக்கு உங்க விண்ணப்பத்துக்கு அவர் இறங்கி செவி கொடுக்கிறார். நீங்க உங்க அழுகைக்கு அவர் இறங்கி வருகிறார். உங்க மன்றாட்டுக்கு அவர் இறங்கி வருகிறார். எல்லாவற்றுக்குமே நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்ளிகேஷனோ வைக்கிறீங்க, அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இறங்கி வருகிறார். வேலை இறங்குதல் என்பது வேற இல்ல, அது மனதுருக்கத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்களை ஆசிர்வதித்து, அப்பதான் என்ன செய்ய முடியும், ஆசிர்வதிக்க முடியும். இதை படிக்கும் போது எனக்கு யாபேசின் ஜெபம் தான் நினைவு வருதுல. தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன விலைக்கு காத்துருன்னு 4ஆமத்துல நான் வாசிக்கிறோம் இல்லையா? அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்களை ஆசிர்வதித்து அவர் இறங்கிட்டா என்னங்க வேணும் இல்ல, அவர் மனது உருக்கிட்டாரு. என்ன வேணும், அடுத்தது பிளெஸிங் தான், தானாவே வந்துரும்ல. இப்படி முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும். இதுதான் அவருடைய முகத்தை நம்ம மேல அப்படி ஒளி வீச பண்ணணும். இது மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல நம்மை விட பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. இது யாருக்கு வேதத்துல கிடைச்சுன்னா, ஆப்டா மோசேக்கு தான். அவர் சீனாய் மலையில ஆண்டவரோடு முகமுகமா பேசிட்டு இறங்கி வரார். அவருடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்க முடியல. அவர் சொல்றார், மோசே முகத்தை எங்களால பார்க்க முடியல. மோசே முக்காடு போட்டு கொண்டாராம். ஜனங்கள் எல்லாம் அவர் முகத்தை பார்க்க கூடாதபடி மோசே முக்காடு போட்டு கொண்டார். அந்த பிரகாசம் அவர்களை என்ன செய்துங்க, பார்க்க விடாமல் செய்தது. ஏன் அப்படின்னா, பாவம் நிறைந்த ஜனங்கள். மோசே பரிசுத்தமான தேவனோடு 40 நாள் நின்று பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டதுனால அந்த வெளிச்சம் மோசைக்குள்ள பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை தான் தாவீது சங்கீதக்காரன் இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஆமீன். என்னுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த பிரகாசத்தை நீங்கள் நானும் கேட்கணும். ஒன்று இரக்கத்தை கேட்கணும், இன்னொன்று இறங்கி வருவதை கேட்கணும், இன்னொன்று ஆசீர்வாதத்தை கேட்கணும், அடுத்தது பிரகாசிக்க பண்ண கேட்கணும். இந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமா உண்டாக. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பிரஸ்தாவன் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. எத்தனையோ போராட்டங்கள்ல, கண்ணீர்ல, பாடுகளில், உபத்திரவங்களை வாழ்கிறோம் ஐயா. எங்களுக்கு இறங்கி வாங்க, எங்களுக்கு இறங்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம் இறங்கி வரட்டும். பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும். அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாமும் அதிகமாக தேவனையும் வார்த்தைகளையும் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை மாத்திரமே செய்வார். பாடுகள் மாதிரி தோன்றும், பிரச்சனைகள் மாதிரி தோன்றும், ஆனால் முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகத்தான வெளிச்சம் இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆரம்பம் போராட்டமாக இருந்தது, முடிவில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. ராஜாவாகினார். யோபனுடைய வாழ்க்கை இடைப்பட்ட காலம் போராட்டமாக இருந்தது, முடிவில் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இருக்கிற அழுகை, கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கின்ற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாட்களின் எதிர்பார்ப்புகளை, காத்திருப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டவர்களாய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அமிழ்ந்து போய் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் நம்பிக்கையோடு நன்மைகளுக்காய், சுகத்திற்காய், அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களே, கர்த்தரின் பலப்படுத்துகின்ற வார்த்தை இதோ உங்களுக்காய். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் காத்திருப்புகளுக்கு இரட்டிப்பான நன்மையை காண செய்ததை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தை வாசிப்போமானால், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், 130 வருடங்களாய் தான் மிகவும் அதிகமாய் நேசித்த மகன் யோசேப்பை பிரிந்து துக்கித்து கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில் யாக்கோவிற்கு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடே இருக்கிறார், அவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக இருக்கிறார் என்று. அப்பொழுது யாக்கோபின் இருதயம் அச்செய்தியை நம்ப முடியாமல் மூர்ச்சை அடைந்தது என்றும், அதன் பின்பு யாக்கோபு யோசேப்பின் வண்டிகளை, பரிசு பொருட்களை பார்த்தவுடன் இருதயம் உயிர்த்தது என்றும் வாசித்து அறிகின்றோம். நம்ப முடியாத சந்தோஷம் யாக்கோபை நிரப்பினது. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், என் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், நான் அவன் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் தேவனோ அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று மனமகிழ்ந்து கூறுவதை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட எவைகளெல்லாம் நீண்ட நாட்களாய் காண முடியாமல், பெற்றுக்கொள்ள முடியாமல், தடைகளை கடக்க முடியாமல், சுகத்தை பெற முடியாமல் நம்பிக்கையற்று இருக்கிறீர்களோ, அவைகளில் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிசயங்களை செய்ய போகிறார். எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை, நல்ல பதில்களை கேட்க செய்ய போகிறார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் நன்மையானதை தந்து ஆசிர்வதிக்க உள்ளார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் காத்திருப்புகளுக்கு பதிலை தருவார், கண்ணீரை துடைப்பார், விடுதலை கொடுப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன். இன்றைய வேத வார்த்தை
இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வேத வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோனத்தான் தன் ஆயுததாரிகளாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்குள் போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலும் இந்த நாட்களிலே உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாட்களிலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படியாக அங்கே நடைபெறும், அந்த கர்த்தருடைய ரட்சிப்புக்கு தடைகள் ஒன்றும் வராது என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெலிஸ்தியருடைய தானைக்கிலே போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களே அவர்கள் அப்படியே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு செங்குத்தான பாறையாக இருந்த போசேஸ் என்னும் பேருள்ள மற்றொரு அதாவது மற்றேனுக்கு சேசேன் என்ற பெயர் உள்ள இடத்திற்கு வழியாக அந்த நாட்களே போகிறார்கள். அந்த பாறைகளிலே வடக்கிலேயே மிம்மாசுக்கு எதிராகவும் மற்றும் ஒரு தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இந்த நாட்களில் இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவர்கள் சென்ற வேளையிலே இந்த யோனத்தான், அதாவது சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஆயுததாரிகள் ஆகிய வாலிபனை நோக்கி சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானைக்குள்ளே போவோம் பாருங்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அவர் இந்த நாட்களிலே ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் வருகிறது என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனத்தானுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஜனங்களை ரட்சிக்கிறது, அநேகம் பேரை கொண்டாகிலும் அல்லது இந்த நாட்களை பாருங்கள் கொஞ்ச பேரை கொண்டாக இந்த நாட்களை என்ன செய்வார், இந்த நாட்களிலே அவர்தான் இந்த நாட்களிலே ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்புக்கு இந்த நாட்களிலே தடையில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், இந்த ஜனங்கள் ரட்சிப்படைவார்களா, இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களா இந்த நாட்களே என்று நமக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே தடைப்படுவதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது அநேகம் பேரை கொண்டாவது நாட்களை தேவனால் ரட்சிக்க முடியும், அல்லது ஒருவர் மூலமாக கூட அந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் சர்வ வியாபியாக இந்த நாட்களில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் இருக்கிற சர்வ வியாபியாகிய தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரை குறித்து யோனத்தான் அறிந்தது நிமித்தம்தான் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ரட்சிக்கிறது அவருடைய கரத்திலே இருப்பபடினால் அவர் கொஞ்ச பேர் ஊடாகவோ அல்லது அநேகம் பேர் ஊடாகவோ அந்த ரட்சிப்பு தடையில்லாதபடி இந்த நாட்களை நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பு ஒருபோதும் தடைப்படாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அது என்ன காரியமா இருந்தாலும், என்ன நிலைப்பாடா இருந்தாலும், கர்த்தர் அந்த காரியத்திலே அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த நாட்களை கடந்து வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆம்.
ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வாக்கு தத்துவத்தை அந்த கூடாத ஊழியர் சுசர் எட்வின் வாணர் அவர்கள் வழி நடத்தினார். இன்றைய நாளிலே அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே நற்சிந்தனை கூடாக ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டின் அவர்கள் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து வழி நடத்தினார். அதே போல ஜீவ மன்னாவை சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து வழி நடத்தினார். ஜீவ வார்த்தையை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து வழி நடத்தினார். கேட்டீர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர்தாமே